ஒரு ஆய்வகத்தில் ஒரு கண்காட்சி நடத்தப்படுகின்றது. அந்த கண்காட்சியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்கின்றார்கள். இந்த குறிப்பிட்ட பொருளை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் அலைமோத தொடங்குகிறது. அந்த கண்காட்சியில் பல பொருட்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பொருளை பார்ப்பதற்கு மட்டும் மக்கள் அலையென திரண்டு வருகின்றார்கள். கண்காட்சி அமைத்தவர்களுக்கு வியப்பு. அப்படி மக்கள் திரண்டு வந்து பார்த்த அந்த பொருள் எதுவென்றால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தயாரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு ஆணுரை. இந்த ஆணுரையை பார்க்கின்ற பொழுது மக்கள் வியந்து போகின்றார்கள். காரணம், அந்த ஆணுரை பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது, அச்சிடப்பட்டிருக்கின்றது. அந்த ஆணுரை உபயோகப்படுத்தாத ஆணுரை. அந்த ஆணுரையின் மீது ஒரு கன்னியாஸ்திரி நிற்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 3 பாதிரியார்மார்கள் நிற்பது போன்ற ஒரு படம் அச்சிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆணுரை செம்மறியாட்டின் சிறு குடலை ஒத்ததாக ஒரு அமைப்பில் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆணுரை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதும், இது பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்டு பிற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஆய்வாளர்களின் கருத்து. முதலில் இந்த ஆணுரையை கண்காட்சிக்கு வைக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி ஆய்வாளர்கள் மத்தியிலே எழும்பியிருக்கின்றன. ஆயினும் இது உபயோகப்படுத்தப்பட்டதா என்பதை ஆய்வு செய்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள். அப்படி முயற்சிகளை எடுத்த பொழுது அது உபயோகப்படுத்தாத புது ஆணுரை என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஆணுரையை நாம் பார்வையாளர்கள் பார்வைக்கு வைக்கலாம் என்று அவர்கள் வைக்கின்றார்கள். யாராவது 1-2 பேர் அதை பார்க்கட்டும் என்று அவர்கள் அதை வைக்கின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு ஆணுரையை மக்கள் பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி தெரிந்தவுடன் மக்கள் அலையலையாக திரண்டு வந்து அந்த கண்காட்சி நடத்தக்கூடிய ஆய்வகத்திற்குள் மக்கள் வந்திருக்கின்றார்கள். மக்கள் வந்து அந்த ஆணுரையை பார்த்து அதன் அருகில் நின்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு செல்வதற்கான களங்களை எடுத்திருக்கின்றார்கள். இந்த ஆணுரையில் எதற்காக அந்த கன்னியாஸ்திரியும் 3 பாதிரியார்கள் படங்களையும் போடப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. அப்படி என்றால் ஏதோ ஒரு விடயத்தை சொல்வதற்கு அந்த மக்கள் முயன்றிருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை தான் அந்த ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். இது ஒரு அதிசயமான செய்தியாக இருக்கிறது என்றுதான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள். காரணம், இதுவரை ஆணுரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்புதான் கண்டுபிடிக்கப்பட்டது என்கின்ற கருத்துகள் தான் பரவலாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 200 ஆண்டுகளுக்கு முன்பே ஆணுரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வியப்படைய வைத்திருக்கிறது என்பதை விட, இது மனிதன் இதற்கு முன்பே இதுபோன்ற பல முன்னேற்பாடுகளை கையில் வைத்திருந்திருக்கிறான் என்கின்ற விடயத்தை உறுதி செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இன்னும் சில செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன்.